ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சூரியன் அஸ்தமனமாகும் சமயத்தில் அனுராதபுரத்தை அணுகினார்கள். மதில் சுவரும் அதன் பிரதான வாயிலும் நெருங்க நெருங்க நகரை நோக்கிச் செல்வோரின் கூட்டம் அதிகமாகி வந்தது. தமிழர்களும் சிங்களவர்களும் பிக்ஷுக்களும் இல்லறத்தாரும் ஆண்களும் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் பெருங்கூட்டமாகச் சென்றார்கள். எல்லாரும் தேர் திருவிழாவுக்குச் செல்லுகிறவர்களைப் போல குதூகலமாகச் சென்றார்கள். அவர்களில் ஒரு சிலர் நமது பிரயாணிகள் மூவரையும் கவனிக்கவும் சுட்டிக்காட்டவும் தொடங்கினார்கள். இதைக் கண்டதும் பொன்னியின் செல்வர் மற்ற இருவருக்கும் சமிக்ஞை செய்துவிட்டு ராஜபாட்டையிலிருந்து விலகி குறுக்கு வழியில் சென்றார். மரங்களால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய செய்குன்றத்தின் அடிவாரத்தில் வந்து குதிரையை நிறுத்தினார். பின்தொடர்ந்து வந்த இருவரையும் பார்த்து, குதிரைகள் வெகு தூரம் வந்திருக்கின்றன, சற்று நேரம் இளைப்பாரட்டும், நன்றாக இருட்டிய பிறகு நகருக்குள் போவோம் என்றார். குதிரைகள் மீதிருந்து மூவரும் இறங்கி ஒரு கற்பாறை மீது உட்கார்ந்தார்கள். இவ்வளவு கூட்டமாக ஜனங்கள் போகிறார்களே, இன்றைக்கு இந்த நகரத்திலும் ஏதாவது உற்சவமோ என்று வந்தியத்தேவன் கேட்டான். இந்த நாட்டிலே நடக்கும் திருவிழாக்களுக்குள்ளே பெரிய திருவிழா இன்றைக்குத்தான் என்றார் இளவரசர். 7 நாட்டில் ஏதோ யுத்தம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இங்கே வந்து பார்த்தால் ஒரே உற்சவமாயிருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். பழையாறையில் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடந்தது என்று நீர் சொல்லவில்லையா? ஆமாம், ஆனால் பழையாறை சோழ நாட்டில் இருக்கிறது, அனுராதபுரம் ஈழ நாட்டில் இருக்கிறது. அதனால் என்ன? சோழ நாட்டிலும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிதான், ஈழ நாட்டிலும் அவருடைய செங்கோல் ஆட்சிதான். ஆனால் இந்த நாட்டில் இன்னும் பகைவர்கள் இருக்கிறார்களாமே. பகைவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். அதற்கு இங்குள்ள ஜனங்கள் என்ன செய்வார்கள்? போர்க்களத்தில் போர் நடக்க வேண்டியதுதான், ஊர்ப்புறத்தில் உற்சவமும் நடக்க வேண்டியதுதான். திருமலை, நீ என்ன சொல்லுகிறாய் என்றார் இளவரசர். இங்கே வெளிப்பகைவர்கள் இருந்தால் அங்கே உட்பகைவர்கள் இருக்கிறார்கள். வெளிப்பகைவர்களை காட்டிலும் உட்பகைவர்களே அபாயமானவர்கள். ஆகையால் இளவரசர் இந்த நாட்டிலேயே உற்சவமும் யுத்தமும் நடத்தி கொண்டிருப்பது நல்லது என்று அடியேன் சொல்லுகிறேன் என்றான் ஆழ்வார். அழகாய்த்தான் இருக்கிறது. வெளிப்பகைவர்களை விட உட்பகைவர்களே அபாயகரமானவர்கள் என்றால் அங்கேதானே நம் இளவரசர் இருக்க வேண்டும். அபாயம் அதிகம் உள்ள இடமே வீர புருஷர்கள் எடுக்க வேண்டிய இடம் அல்லவா என்றான் வந்தியத்தேவன். வீரம் என்றால் அசட்டுத்தனமாக சதிகாரர்களிடமும் கொலைகாரர்களிடமும் போய் அகப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமா? வீராதி வீரனாகிய நீ அங்கே போய் அகப்பட்டுக் கொள்வதுதானே எதற்காக தப்பி ஓடி வந்தாய் என்றான் திருமலை. போதும் போதும், நீங்கள் ஒரு யுத்தம் இங்கே ஆரம்பித்து விட வேண்டாம் என்று அருள்மொழிவர்மர் சமாதானம் செய்வித்தார். இருட்டிய பிறகு 3 பேரும் அந்த நகருக்குள் பிரவேசித்தார்கள். அன்று யாத்ரீகர்கள் யாரையுமே கோட்டை வாசலில் தடுத்து நிறுத்தவில்லை. எல்லாரையும் தங்கு தடையின்றி விட்டு கொண்டிருந்தார்கள். காவலர்கள் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக நம் கதாபுருஷர்கள் மூவரும் நகருக்குள் பிரவேசித்துச் சென்றார்கள். அனுராதபுரத்தின் வீதிகளிலும் ஜனக்கூட்டம் அளவில்லாமல் இருந்தது. சாது சாது என்ற கோஷம் வானை அளாவியது. ஆங்காங்கு பல மாட மாளிகைகளும் விகாரங்களும் இடிந்து கிடப்பதை வந்தியத்தேவன் கண்டான். இடிந்து போன பல கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தான். புதுப்பிக்கும் திருப்பணி இளவரசர் கட்டளையின் பேரிலேதான் நடந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். இப்படியெல்லாம் இவர் செய்து வருவதன் நோக்கம்தான் என்ன? ஜெயிக்கப்பட்ட நாட்டின் மக்களுக்கு இவர் ஏன் இவ்வளவு சலுகை காட்டுகிறார்? 1000 ஆண்டுகளாக தமிழகத்துடன் அடிக்கடி சண்டை போட்டு வருகிறார்கள் இந்த சிங்கள அரசர்கள். இத்தகைய நெடுங்கால பகைவர்களின் தலைநகரத்தை அழுத்தி கொளுத்தி தரைமட்டமாக்குவதற்கு மாறாக இடிந்து போன கட்டிடங்களை புதுப்பித்து திருவிழாக்கள் நடத்த இவர் அனுமதித்து வருகிறாரே, இது என்ன அதிசயம்? இதில் ஏதோ மர்மம் இருக்கத்தான் வேண்டும். அது என்னவாயிருக்கும்?
வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு விந்தையான எண்ணம் உதித்தது. ஆம், ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். சோழ நாட்டில் இவருக்கு உரிமை எதுவும் இல்லை. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் இருக்கிறார். அவருடன் போட்டியிட மதுராந்தகத் தேவர் இருக்கிறார். ஆகையால் இந்த இலங்கைத் தீவில் இவர் ஒரு தனி ராஜ்யத்தை ஸ்தாபித்து சுதந்திர மன்னராக விரும்புகிறார் போலும். யார் கண்டது? இவருடைய விருப்பம் நிறைவேறினாலும் நிறைவேறலாம். குடந்தை சோதிடர் சொன்னார் அல்லவா, அருள்மொழிவர்மர் துருவ நட்சத்திரம் போன்றவர், அவரை நம்பினவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று. அத்தகைய வீர புருஷரிடம் தான் வந்து சேர்ந்து விட்டதை நினைத்து அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பூரித்தது. வெளிப்புறங்கள் இடிந்து இருள் அடைந்திருந்த ஒரு பழைய மாளிகையின் வாசலில் வந்து அவர்கள் நின்றார்கள். குதிரைகளின் மீதிருந்து இறங்கினார்கள். அந்த இடம் முக்கியமான வீதிகளிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது. ஆகையால் அங்கே ஜனக்கூட்டம் இல்லை. இளவரசர் 3 தடவை கையை தட்டினார். உடனே இந்திரஜாலத்தினால் நடந்தது போல அந்த மாளிகையின் ஒரு பக்கத்தில் கதவு திறந்து வழி உண்டாயிற்று. ஆட்கள் யாருமே இருந்ததாகத் தெரியவில்லை. இளவரசர் இருட்டிலேயே நுழைந்து மேலே சென்றார். வந்தியத்தேவன் பின்னால் திரும்பி குதிரைகளின் கதி என்னவென்று ஆவலுடன் பார்த்தான். இளவரசர், குதிரைகளுக்கு வழி தெரியும் என்று கூறி வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்துச் சென்றார். சற்று தூரம் இருளிலேயே நடந்தார்கள். பிறகு மினுக் மினுக்கென்று வெளிச்சம் தெரிந்தது. பின்னர் பிரகாசமான ஒளி தென்பட்டது. அது ஒரு பழைய காலத்து அரண்மனையின் உட்புறம் என்று வந்தியத்தேவன் கண்டான். இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மகாசேன சக்கரவர்த்தியின் அந்தப்புறம் இது. திடீரென்று சக்கரவர்த்தி விஜயம் செய்து நம்மை துரத்தப் பார்த்தாலும் பார்ப்பார் என்றார் இளவரசர். மகாசேனர் என்பவர் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். மகாசேனர் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இலங்கா ராஜ்யத்தை ஆண்ட சக்கரவர்த்தி. அவர் பொதுஜனங்களுக்கு பல நன்மைகளைச் செய்தார். ஆகையால் அவருடைய ஆவி இந்த நகரத்தில் இன்னமும் உலாவிக் கொண்டிருப்பதாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். அவருடைய ஆவியானது துணி இல்லாமல் குளிரில் கஷ்டப்படப் போகிறதே என்று மரக்கிளைகளில் துணிகளை கட்டி தொங்க விடுகிறார்கள். இந்த அரண்மனையிலும் அவருக்கு பிறகு யாரும் வசிப்பதில்லை. வெறுமனேதான் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார் இளவரசர். இளவரசருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்ய அங்கு ஏவலாளர் இருந்தார்கள். குளித்து உணவருந்திய பிறகு மூவரும் அந்த அரண்மனையின் உச்சி மாடத்துக்குச் சென்றார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சுற்றுப்புறமெங்கும் பார்க்கலாம். ஆனால் அவர்களை கீழே உள்ளவர்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் போய் அமர்ந்தார்கள். ஐயா, 12 நாழிகைக்கு எங்கேயோ வரும்படி புத்தர் சிலை செய்தி சொன்னதாக கூறினீர்களே என்று வந்தியத்தேவன் கேட்டான். இன்னும் நேரம் இருக்கிறது. சந்திரன் இப்போதுதானே உதயமாயிருக்கிறான். அதோ அந்த தாகபாவின் உச்சிக்கு நேரே சந்திரன் வந்ததும் புறப்பட்டு விடுவோம் என்றார் இளவரசர். அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் ஒரு பெரிய குன்று போன்ற தாகபா ஸ்தூபம் நின்றது. புத்தர் பெருமானுடைய திருமேனியின் துகளை அடியில் வைத்து எழுப்பிய ஸ்தூபங்கள் ஆதலால் அவை தாதுகர்ப்பம் என்று அழைக்கப்பட்டன. தாதுகர்ப்பம் என்னும் பெயர்தான் பின்னர் தாகபா ஆயிற்று. எதற்காக இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். முதலில் புத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்துவதற்காக இவ்வளவு பெரிய சின்னங்களை நிர்மாணித்தார்கள். பின்னால் வந்த அரசர்களோ தாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை காட்டுவதற்காக முன்னால் கட்டியிருந்த ஸ்தூபங்களைக் காட்டிலும் பெரிதாக கட்டினார்கள் என்றார் இளவரசர். சிறிது நேரத்துக்கெல்லாம் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை போன்ற பேரிரைச்சல் ஒன்று கேட்டது. வந்தியத்தேவன் இரைச்சல் வந்த திக்கை திரும்பி பார்த்தான். தூரத்தில் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்தைப் போன்ற பெருங்கூட்டம், வீதிகளில் முடிவில்லாது நீண்டு கொண்டிருந்த ஜனக்கூட்டம் வருவது தெரிந்தது. அந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே கரிய பெரிய திமிங்கலங்கள் போல 100கணக்கில் யானைகள் காணப்பட்டன. கடல் நீரில் பிரதிபலிக்கும் விண்மீன்களைப் போல 1000 தீவர்த்திகள் ஒளி வீசின. ஜனங்களோ லட்சக்கணக்கில் இருந்தார்கள். வந்தியத்தேவன், இது என்ன, பகைவர்களின் படையெடுப்பை போலல்லவா இருக்கிறது என்றான். இல்லை இல்லை, இதுதான் இந்த இலங்கை நாட்டிலேயே மிகப்பெரிய உற்சவமாகிய பெரஹராத் திருவிழா என்றார் இளவரசர். ஊர்வலம் நெருங்கி வரவர வந்தியத்தேவனுடைய வியப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அந்த மாதிரி காட்சியை அவன் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. முதலில் சுமார் 30 யானைகள் அணிவகுத்து வந்தன. அவ்வளவும் தங்க முகபடாங்களினால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள். அவற்றின் நடுநாயகமாக வந்த யானை எல்லாவற்றிலும் கம்பீரமாக இருந்ததுடன் அலங்காரத்திலும் சிறந்து விளங்கியது. அதன் முதுகில் நவரத்னங்கள் இழைத்த தங்கப் பெட்டி ஒன்று இருந்தது.
அதன் மேல் ஒரு தங்கக் குடை கவிந்திருந்தது. நடுநாயகமான அந்த யானையைச் சுற்றியிருந்த யானைகளின் மீது புத்த பிக்ஷுக்கள் பலர் அமர்ந்து வெள்ளிப் பிடிபோட்ட வெண்சாமரங்களை வீசிக் கொண்டிருந்தார்கள். யானைகளுக்கு இடையிடையே குத்து விளக்குகளையும் தீவர்த்திகளையும் இன்னும் பலவித வேலைப்பாடமைந்த தீவர்த்திகளையும் தீபங்களையும் ஏந்திக் கொண்டு பலர் வந்தார்கள். கரிய குன்றுகளையொத்த யானைகளின் தங்க முகப்படாங்களும் மற்ற ஆபரணங்களும் பிக்ஷுக்களின் கைகளில் இருந்த அந்த வெண்சாமரங்களும் பல தீபங்களின் ஒளியில் தகதகவென்று பிரகாசித்து கண்களை பறித்தன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பேரின்ப நிலைக்கு ரொம்ப நெருக்கமானது கலை உணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த குறுகிய காலத்துல பொன்னியின் செல்வர் பழகும் தன்மையிலேயும் சமூக பாங்கிலேயும் கூட தமது கலை உணர்வை வெளிப்படுத்துறத கவனிச்சுக்கிட்டு வரோம். தம்முடைய சுதந்திர போக்குக்கு இடைஞ்சலா வந்திருக்கிற செய்திகளால பெரிதும் பாதிக்கப்படல. அவரது சிந்தனை ஓட்டம் ஆக்கப்பூர்வமாகவே இயங்கிக்கிட்டு வருது. அனுராதபுரம் விழாக்கோலம் பூண்டிருக்குது. வல்லவரையனுக்கு ஒரே வியப்பு. ஈழ நாட்டுல ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், இங்க ஒரே உற்சவமாயிருக்குதே. அருள்மொழிவர்மர் சொல்றார், ஈழ நாட்டிலும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் செங்கோல் ஆட்சி தான் நடக்குது. புரியாத மாதிரி வினா எழுப்புறான் வந்தியத்தேவன். ஆனா இந்த நாட்டுல இன்னும் பகைவர்கள் இருக்காங்களாமே. எந்த காலத்துக்கும் பொருத்தமான பதில் வருது. பகைவர்கள் எங்கேயோ இருக்காங்க, அதுக்கு இங்குள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க? போர்க்களத்துல போர் நடக்க வேண்டியதுதான், ஊர்ப்புறத்துல உற்சவமும் நடக்க வேண்டியதுதான். இந்த பக்குவத்தோட ஆட்சி பண்ணின மன்னர்களில ஒருவர் மகாசேனர். இலங்கை வரலாற்றில சிரஞ்சீவியா போற்றப்படுபவர். அவருக்கு கோவில் கட்டி வழிபட்டாங்க வேளாண் பெருமக்கள். காட்டுப்பகுதியில வீரர்கள் நடத்தின ஏலேல சிங்கன் சரித்திர கூத்த நினைவு கூறுவோம். துஷ்டகமுனும் சூழ்ச்சி பண்ணி ஏலேல சிங்கனை கொன்னு வீரஞ்செறிந்த வாழ்க்கையில களங்கத்தை தேடிக்கிட்டான் அல்லவா. தன் பகைவனின் கடைசி விருப்பத்தை அனுசரிச்சு தமிழரும் சிங்களவரும் சகோதரர் போல அன்பு பாராட்டணும்னு ஆணையிட்டான். நேயர்களே, கதையோட்டத்தின் ஊடே பல சொற்களுக்கும் தொடர்களுக்கும் விளக்கம் கொடுத்து புத்த ஆய்வுகளில் ஆர்வம் காட்ட நம்ம தூண்டிக்கிட்டு வரார் கல்கி. நாமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் தாகபா பற்றி பார்ப்போம். தாத்து கர்ப்பம் தாகபா ஆயிடுச்சு. தாத்து இது அடிப்படை பொருள், மூலப்பொருள். எடுத்துக்காட்டா மாஹியங்கானாவில் புத்தரின் கேஷ தாத்து அதாவது முடி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்தூபம், அரைக்கோள வடிவத்தில் மணியைப் போல காட்சியளிக்கும் குவி மாடம். முகப்படாம், யானையின் முகப்போர்வை, நெற்றிப்பட்டம். இதுக்கு இணையான சொற்கள் ஓடை, சூழி. நல்லது, பெரிய திருவிழா, நாமும் இணைவோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.